நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாததுனால நேரடியா கோலிவுட் போனோம்னா இந்த வார கோலிவுட் புது வரவுகளாக நம்ம பார்க்கக்கூடிய முதல் படம் ஜீரோ. ஜீரோ படத்தினுடைய இயக்குனர், அறிமுக இயக்குனர் சிவன் மோகா. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அந்த காலத்திலேயே, அந்த காலத்தை ஒத்திய அந்த சமயத்துல இன்னொரு உருவம் இங்க இருந்து ஒருத்தர் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து நிமித். ஏறக்குறைய அவங்க ஒரு சாத்தானுடைய கைப்பாவையா மாறிடுறாங்க. அதனால அவங்களுக்குள்ள உருவாகிற குழந்தைகள் எல்லாம் கடவுள் வந்து அழிச்சிடுறாரு. இதை தொடர்ந்து ஒரு வெஞ்சன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த ஜென்மத்துல இப்போ கதாநாயகி மூலமாக ஒரு தெய்வ குழந்தை பிறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கனிந்து வருது. ஆனால் அதை தடுப்பதற்காக அந்த பெண்ணுடைய உடலுக்குள்ள சாத்தானாக இருக்கக்கூடிய அந்த நிமித் வந்து உள்ள போயிடுறாங்க. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத சயின்ஸ் வித் ஸ்பிரிச்சுவல் கலந்து சொல்லி இருக்கிறதுனால படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஜானர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடியாலஜி கூட ரொம்ப புதுசான ஒண்ணுதான். இந்த படத்துக்கு மக்களிடையே என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல அடுத்த புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய படம் வாலிப ராஜா. சாய் கோகுல்ராம் இயக்கத்தில் வந்திருக்கிற இந்த படம் ஏற்கனவே வந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இரண்டாம் பாகமாகவே நம்மளால கருதப்படுது. இந்த படம் நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதற்கு மக்கள் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுக்கறாங்கன்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கிற படம் காதலும் கடந்து போகும். நலன் குமாரசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி கதாநாயகனா நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல தேவையான அளவுக்கு ஒரு ரிவ்யூ வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உலக திரைப்படமாக வெளிவந்து அந்த படத்தை வந்து மொழிமாற்றம் உரிமம் வாங்கி இவங்க அதை பண்ணிருக்காங்க. இது ஒரு கொரியன் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல இருக்கிறத அப்படியே ரீமேக் பண்ணதுனால நிறைய இடங்கள்ல நேட்டிவிட்டி மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது படம் பாக்குறப்ப நமக்கு தெரியுது. அதையெல்லாம் மீறி படத்தை இன்னும் நவுட்டு தன்னுடைய தோல்ல சுமந்து இருக்கிறது கதாநாயகன் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம். படத்துல ஆங்காங்கே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறவங்க நல்ல ஒரு குணச்சித்திரத்தை வெளிப்படுத்தினதுனால படத்துல சின்ன ஒரு ஹியூமரும் இருக்கிறத நம்மளால தவிர்க்க முடியல. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல இருக்கிற படம் புகழ். சென்ற வாரம் புதுவரமாக வந்து நேரடியா 3வது இடத்தை தொட்டு இந்த வாரம் ஒரு படி இறங்கி 4வது இடத்துக்கு வந்திருக்கிற படம் தான் புகழ். இந்த படத்தினுடைய இயக்குனர் மணிமாறன், இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜெய். இந்த படமும் சென்ற வாரமே நம்மளுடைய ஒரு பெரிய ரிவ்யூக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு படம் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த படம் ஒரு மைதானத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கிற படமாக இருக்கு. இந்த மைதானத்தை தனக்கு உடமையாக்கி கொள்ள நினைக்கும் 2 அரசியல்வாதிகளிடமிருந்து ஒரு இளைஞன் அதை எப்படி அந்த இளைஞன் சமுதாயத்தோட சேர்ந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்திருக்கிறாங்க. கதையினுடைய களம் வந்து வேலூர் மாவட்டம் பாலஜாபாத்ல நடக்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ், அவருடைய பங்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெய் வந்து இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்திருக்கிறாரு. சமீபத்தில், அதாவது ஒரு 1.5 வருடத்திற்கு முன்பு நம்ம பார்த்த மெட்ராஸ் படத்தினுடைய சாயல் இந்த படத்துல இருக்கிறத நம்மளுடைய விமர்சனத்துல தவிர்க்க முடியல. அந்த படத்துல ஒரு காம்பவுண்ட் சுவர் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தை உலக அளவுல கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய டீடைல நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இந்த படத்துல ஒரு கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல இருந்து பலவிதமான கதாபாத்திரங்கள் உருவாகி இருக்கிறாங்க. பெரிய விஐபிஸா சோ கால்டு போஸ்டிங்ல இருக்கிற நிறைய பேர் அந்த கிரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்கு போகிறத விரும்பாத ஒரு கதாநாயகன் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவில் அந்த கிரவுண்டை எப்படி திருப்பி வாங்குறாங்க அப்படிங்கறத அந்த படத்துடைய மெயின் நாட்டா இருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் செட்டர் பிலிமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது பாக்ஸ் ஆபீஸுடைய கருத்தா இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் 3வது இடத்துல எந்த படங்களுமே இல்லை. அதை தவிர்த்து நேரடியா 2வது இடத்துக்கு போனோம்னா இந்த வாரமும் 2வது இடத்துல இருக்கிற படம் பிச்சைக்காரன். இந்த படம் வெளிவந்த முதல் 2 வாரங்கள் நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் இடத்துல இருந்தது. சென்ற வாரம், அதாவது 3வது வாரம் இந்த படம் 2வது இடத்திற்கு வந்தது. இந்த வாரமும் அந்த 2வது இடத்தை தக்க வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சசி, கதாநாயகன் விஜய் ஆண்டனி. இந்த படம் தேவையான அளவுக்கு ஒரு ரிவ்யூ வாங்கிடுச்சு. இந்த படத்தினுடைய நிறைய காட்சிகள் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்ததாக இருந்தாலும் கூட அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு புதிய காட்சியாக தெரியறதுக்கு இந்த கதையினுடைய மூலக்கூறு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாகவே இருக்கு. இதனுடைய ப்ரமோஷன் எங்க போயிருக்குன்னா, கதாநாயகன் விஜய் ஆண்டனிக்கு இந்த படம் ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்திருக்கு. இயக்குனர் சசிக்கு அவருடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைந்திருக்கு. தமிழ் திரையுலகத்திலையும் இந்த படம் வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு மாபெரும் 4வது வெற்றி சித்திரம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ள வருது. ரஜினி முருகன், இறுதி சுற்று, விசாரணை, அதை தொடர்ந்த பிச்சைக்காரன், இது போன்ற படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஜனரஞ்சக ரீதியாகவும் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் கோலிவுட் புதுவரவாக வந்து நேரடியாக முதல் இடத்தை பிடித்திருக்கும் படம்
தோழா. தோழா இந்த படத்தினுடைய கதாநாயகனா இரண்டு மிகப்பெரிய கதாநாயகர்கள் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் நாகார்ஜுன், இன்னொருத்தர் வந்து கார்த்தி. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த படத்துல ஆரம்ப கட்ட காட்சிகள்ல இரு நண்பர்களாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் கதாபாத்திரங்கள் தான் நாகார்ஜுனும் கார்த்தியும். சின்ன சின்ன தவறுகள் செய்துவிட்டு ஜெயிலுக்கு போற ஒரு கதாநாயகன் கார்த்தி. அவர் வெளியில வந்த பிறகு அவருக்கான ஒரு வக்கீலாக இருக்கக்கூடிய விவேக் வந்து அவரை வெளியில எடுத்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடணும்னு நினைக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வீட்டுல மரியாதையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரன் இருக்காங்க. அம்மாவா ஜெயசுதா பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சிக்கல்கள்ல தான் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதனால ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்றப்போ ஒரு ஏறக்குறைய உடல் அசைவு இல்லாமல் அங்கங்கள்லாம் அசைக்க முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விபத்தினால உடல்ல இப்படி ஒரு பிரச்சனையை தாங்கி இருக்கிற நாகார்ஜுனுக்கு ஒரு செவிலியர் மாதிரியான ஒரு பதவி தேவைப்படுது. அதற்கான ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ நடக்குது. அதுல இவர் போய் கலந்துக்கிறாரு. இவருடைய ஹியூமர்னால இம்ப்ரெஸ் பண்ணி அந்த வேலைக்கு போயிடுறாரு. முதல்ல வேண்டா வெறுப்பா அந்த வேலைக்கு போனா கூட கொஞ்சம் கொஞ்சமா எஜமானனுடைய அன்புக்கு அவர் வந்து பாத்திரமாகிறாரு. அதே மாதிரி தன்னை ஒரு முழுமையான சகோதரனாகவும் அந்த எஜமானனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அதை தொடர்ந்து கார்த்தியினுடைய லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாகார்ஜுன் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து வச்சுட்டே வராரு. ஒரு காலகட்டத்தில் நாகார்ஜுனுடைய இந்த நிலைமைக்கான காரணம் இரண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அவருக்கு ஏற்பட்ட விபத்து, இன்னொன்னு அவரை விட்டு பிரிந்து போன பாரிஸ் வரைக்கும் போயிருக்கிற அவருடைய காதலி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு அவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இவர் பிரகாஷ் ராஜுடைய உதவியோட கடுமையா முயற்சிக்கிறாரு. அந்த முயற்சி கடைசியில வெற்றி பெற்று எப்படி என்ன மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போகுது அப்படிங்கறத சச் வெரி பிக் எமோஷனல் டிராமாவா சொல்லி இருக்கிற படம் தான் தோழா. இந்த படத்தினுடைய இயக்குனர் வம்சி பி. இந்த படம் வந்து கார்த்தியை பொறுத்தவரையில மெட்ராஸ் கொம்பனை தொடர்ந்து கார்த்தி பதிக்கும் ஒரு ஹாட்ரிக் வெற்றி தான் தோழா. ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆர்ப்பாட்டமாய் வலம் வரும் கார்த்தி, அலட்டே இல்லாமல் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கும் நாகார்ஜுனா, மேற்கத்திய பெண்ணாக வலம் வரும் தமன்னா, அளவோடு வந்தாலும் அழகாக முத்திரை பதிக்கும் அனுஷ்கா, கௌரவ தோற்றத்தில் ஸ்ரேயா, நகைச்சுவைக்கு விவேக், தாய்மைக்கு ஜெயசுதா, குணச்சித்திரத்திற்கு பிரகாஷ்ராஜ் என அனைவரிடமும் அவரவர் திறமையை அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருக்கும் இயக்குனருடைய ஒரு நேர்மையும் நீதியும் தான் இந்த படத்தினுடைய வெற்றி என்று சொல்லலாம். வெகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழுக்க முழுக்க தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் அற்புதம் என்று இந்த ஒட்டுமொத்த குழுவினரையும் பாராட்டிக் கொண்டே போகலாம். குறிப்பாக கதாநாயகன் கார்த்தி சிறைக்கு சென்றவன் என்பதால் குடும்பத்தாரால் உதாசீனப்படுத்தப்படும் போது புலம்புவதும், அரண்மனை மாதிரி ஒரு இடத்தில் வேலை கிடைத்த உற்சாகத்தில் படுக்கை அறையில் துள்ளுவதும், போக போக தன் எஜமானனின் பாசத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி கடைசியில் தன் முதலாளி தொலைத்த காதல் அத்தியாயங்களை மீண்டும் அவருக்கு புரட்டி காட்டும் காட்சிகள், இறுதியில் தொலைத்த இடத்தில் தானே தேட வேண்டும் என்று கூறி விடைபெறும் போது நட்பின் உச்சத்திற்கே நம்மை அழைத்து சென்று நடிப்பின் உச்சத்தில் நம்மை கட்டி போட்டு விடுகிறார் கார்த்தி. தோழா கார்த்தியின் திரையுலக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். நாகார்ஜுனா ரட்சகன் படத்திற்கு பிறகு ஏறக்குறைய அவர் நேரடியாக தமிழில் நடித்து வெளிவரும் படமாக இதை கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். ஓவரால் இதில் நாகார்ஜுனா ராபர்ட் ரெட்ஃபோர்ட், ஆங்கில நடிகர் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் போல இதில் நாகார்ஜுனா நடித்திருப்பது இந்த படத்திற்கு மேலும் மெருகு என்று சொல்லலாம். படம் முழுக்க ஒரு வீல் சேரிலேயே அமர்ந்தபடி தன் முக பாவங்களால் நம்மை கண்ணீர் மழையில் நனைத்து தன் அனுபவ முத்திரையை பதித்திருக்கிறார் இயக்குனர் வம்சி பி. இன்டச்சபிள் அப்படின்னு ஏறக்குறைய இது வந்து பிரெஞ்சுல வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம். அந்த படத்தை மொழிமாற்றம் உரிமையை பெற்று செய்திருந்தாலும் கூட மிக அழகாக அதை நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைத்திருக்கிறார் இயக்குனர் வம்சி பி. அதனால் அசல் படத்தில் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்காரருக்கும் ஒரு கருப்பு இனத்தவருக்குமான இருவேறு நிறத்தை கொண்ட இருவரும் எப்படி பாசத்தால் இணைகிறார்கள் என்ற மூலக்கரு கொஞ்சம் கூட சிதையாமல் கொடுத்திருப்பது இயக்குனருடைய புத்திசாலித்தனம் என்றே சொல்லலாம். கார்த்தியின் அம்மா, தம்பி, தங்கை உறவுகளுக்குள் வைத்திருக்கும் திருப்பம் திரைக்கதையினுடைய பலமாக நம்மால் பார்க்கப்படுகிறது. பிரகாஷ்ராஜின் கதாபாத்திரம் ஆங்காங்கே வருவது போல் தோன்றினாலும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக நம் மனதிற்குள் புகுந்து விடுகிறது. இதையெல்லாம் மீறி இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் என்று சொல்லப்படுவது திரைக்கதை, பலவீனம் என்று சொன்னால் இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள். இதை தவிர்த்து பார்க்கும் பொழுது தோழா ஆசைகளையும் அன்பையும் சுமந்து வரும் காதல் வலைகளையும், பணத்தையும் பாசத்தையும் கடந்து வரும் நட்பலைகளையும், விழித்திரையை மறைக்கும் நம் கண்ணீர் துளிகளையும், விளக்கம் சொல்ல இயலாமல் தவிக்கும் மணித்துளிகளையும், இவைகளின் மொத்த உணர்வு குவியல்களையும் அள்ளி தந்திருப்பதுதான் தோழா. மொத்தத்தில் தோழா நெஞ்சத்தை அள்ளும் அன்புக்குரியவன். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆர்டர் செக்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ஜேர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.